Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த அழகான சேவலுக்கு ரெக்க எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சேவல் எப்படி பின்றதுன்னு ரெண்டு தனித்தனி வீடியோவா அப்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த வீடியோவோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சேவலோட ஷேப்பை வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு அழகா வந்துட்டு இந்த வீடியோவை கொடுத்துருப்பேன். ஆனா உடம்பு பின்ற வீடியோ 2200 வியூஸ் தான் போயிருக்கும். தலை பின்ற வீடியோ 1000 வியூஸ் தான் போயிருக்கும். மற்ற வீடியோஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லோ வியூஸ். இதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல வியூஸ் போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன் இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஓடலைன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த சேவலோட விங்ஸ் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெக்கை வந்துட்டு இந்த மாடலில் தான் நம்ம பின்ன போகிறோம். ஒரு ரெக்கை பின்னுறதுக்கு 6 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்கை பின்னி முடிச்சுட்டு இதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்துட்டு ரெக்கை பின்ன போகிறோம். இந்த கழுத்து பின்னோம் இல்லையா, இந்த கழுத்தில் 3 ஆம்லா நாட்டு இருக்கும் பாருங்கள், இதுதான் அடையாளம். இந்த 3 ஆம்லா நாட்டுக்கு கீழே வெறும் பாக்ஸ் நாட் தான் இருக்கும். இந்த 3 ஆம்லா நாட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட்டிலேருந்து 1 2 3 4 இந்த 5வது நாட்டில் வந்துட்டு ரெட் கலர் ஒயரை இன்செர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி ரைட் சைட்லேயும் 5வது நாட்டில் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஒயரை எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த 3 ஆம்லா நாட்டு இருக்கு இல்லையா, இங்கேருந்து 1 2 3 4 5 5வது நாட்டிலேருந்து இப்படி கர்வாக ஒயரை இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கத்துலேயும் சேம் அதே மாதிரி தான் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இங்கே 3வது ஆம்லா நாட்டு இருக்கு இல்லையா, இங்கேருந்து 1 2 3 4 5 இந்த 5வது நாட்டில் இப்படி கிராஸில் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இந்த ஹோலில் விட்டு இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒயரை ஈஸியாக இன்செர்ட் பண்ணலாம். ஷேப் எந்த பக்கம் வளைஞ்சு வருதோ அந்த டைரக்ஷனில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இப்போது இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 2வது ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணோம் இல்லையா, இதே ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஆல்பபெட் லெட்டரில் அந்த சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஒயர்ஸை வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். இப்போ கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து 3வது ஒயர் எடுத்து இதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். எந்தெந்த ஒயரை எந்தெந்த ஹோலில் இன்செர்ட் பண்ணுறனோ அதே ஹோலில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் சைடு பின்னி காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்துலேயும் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. இப்போது 3 ஒயரை வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. 4வது ஒயர் எடுத்து இந்த ஹோலில் விட்டு இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்படி கிராஸாக இன்செர்ட் பண்ணணும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக 3வது ஒயர் இன்செர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹோல்லையும் இந்த ஒயர் வந்துட்டு வெளியே வரணும். இந்த மாதிரி கிராஸாக இன்செர்ட் பண்ணணும். சி மாதிரி ஒரு ஷேப் வரணும்னா இந்த மாதிரி தான் இன்செர்ட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அடுத்து 5வது ஒயர் எடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்படி சி மாதிரி ஒரு ஷேப் வரணும்னா இந்த மாதிரி தான் இன்செர்ட் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஹோல் வழியாக இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணணும். இந்த ஒயர்ஸ்லாம் இன்செர்ட் பண்ணிவிட்டு கிட்ட வச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 5 ஒயரை இதே மாதிரி இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக 6வது ஒயரை இன்செர்ட் பண்ணணும். 6வது ஒயரை இந்த ஹோலில் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். கடைசி 2 ஒயரை ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு எடுக்கிறோம். இந்த புஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கழுத்துக்கிட்ட அந்த 3 ஆம்லா நாட்டு இருக்குது இல்லையா, அங்கேருந்து 5வது நாட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன ஹோலில் ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக இதே மாதிரி இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போது அழகாக சி மாதிரி இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே மாதிரி ஒரு நாட் கூட அப் அண்ட் டவுன் இல்லாமல் இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் 2 ரெக்கையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி நமக்கு வரும். இப்போது கரெக்டாக இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 2 ஒயரை எடுத்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. 6 ஒயரை நம்ம இன்செர்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ 6 ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும். மொத்தம் 6 நாட் போடணும். நாட் போட்டுட்டு ஒரு முறை ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு நாட் போடுறேன்.
இந்த சேவல் மட்டும் இல்லாமல் கோழி, அதுக்கப்புறமா கோழி குஞ்சு, மயில், புறா, வாத்து, கொக்குன்னு விதவிதமான பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் போட்டிருப்பேன். நம்மளோட சேனலில் மட்டும் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ், என்னோட எஃபர்ட் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. ஸோ அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு இப்போ நம்ம நாட் போடுறோம் இல்லையா, இந்த நாட் போடும்போது நல்லா டைட்டாக போடணும். இந்த சேவலுக்கும் ரெக்கைக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒயர் இதை எடுத்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு இதுலேயும் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ கடைசியாக 6வது ஒயர் இதையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு ஒரு முறை அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 6 ஒயரையும் ஜாயின் பண்ணி 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 6 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ 6 நாட்டுக்கு மேலே 5 நாட் போடணும். ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு மேலே ஒயர் கிராஸ் ஆகுது, இதில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். அடுத்து பக்கத்துலேயே இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது, இதை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கிறேன். அடுத்து பக்கத்துலேயே 3வது நாட் போட்டுக்கிறேன். பக்கத்தில் அடுத்து 2 நாட்டுக்கு மேலே ஒயர் கிராஸ் ஆகும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அடுத்து பக்கத்தில் 4வது நாட் போடுறேன். இப்போ கடைசியாக 5வது நாட் போடுறேன். ஆறு நாட்டுக்கு மேலே 5 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 5 நாட்டுக்கு மேலே 4 நாட் போடணும். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு மேலே ஒயர் கிராஸ் ஆகுது, இதில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அடுத்து 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். விதவிதமான பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதுக்கு விங்ஸும் நம்ம பின்னி இருப்போம். ஒரு விங்ஸும் ஒரு மாடலில் பின்னி இருப்போம். எல்லா பறவைகளோட விங்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. சேவலோட விங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ சின்னதாகவே வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு 4வது நாட்டு. இப்போ 4 நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து இந்த 4 நாட்டுக்கு மேலே 3 நாட் போடணும். ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு மேலே ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் நாட் போடணும். பக்கத்துலேயே இந்த 2 நாட்டுக்கு மேலே 2வது நாட் போடுறேன். அடுத்து இது 3வது நாட்டு. இப்போ 4 நாட்டுக்கு மேலே 3 நாட் நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடுற மாதிரி தான் ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகும். ஸோ 2 நாட் போட்டுக்கலாம். இப்போது 2வது நாட் போடுறேன். இப்போது இந்த 2 நாட்டுக்கு மேலே கடைசியாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மவுண்டன் ஷேப் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. இந்த ரெக்கையை அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண போகிறோம். இந்த ரெக்கையை பெருசாக்கணும்னா இந்த கடைசி ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இங்கே மேல் பக்கம் பின்னணும். இந்த கடைசி ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கம் பின்னிட்டு போகணும். இப்போது இந்த கடைசி ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரையும் பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த கடைசி ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி மேல் பக்கமாக நாட் போட்டுட்டு வரணும். அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறேன். இது 2வது நாட்டு. நாட்டை கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன், அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். அடுத்து 3வது நாட் போடுறேன். இது 4வது நாட்டு.
இது 5வது நாட்டு. இப்போ 5 நாட் போட்டாச்சு இல்லையா? அடுத்து இந்த கடைசி ஒயர் எடுத்து மேல் பக்கம் நாட் போடும்போது 6 நாட்டு வரும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாட்டு. இது 2வது நாட்டு. இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. இது 5வது நாட்டு. இது 6வது நாட்டு. நம்ம ஒன் சைடு பின்னோம் இல்லையா? அதோடு சேர்த்து 6 நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ மவுண்டன் ஷேப்புக்கு மேலே இது ஃபர்ஸ்ட் வரிசை பின்னி இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். இந்த கடைசி ஒயரை வச்சு மேலே, இந்த கடைசி ஒயரை வச்சு மேல் பக்கத்தில் நம்ம நாட் போட்டு வர போகிறோம். லெஃப்ட் சைடு பின்னும்போது 5 நாட் போடுவோம். ரைட் சைடு மேல் பக்கம் பார்த்த மாதிரி பின்னுவோம் இல்லையா? அப்போ வந்துட்டு 6 நாட் போடுவோம். அது ஏன்னா இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதோடு சேர்த்து 6 ஒயர் நமக்கு வரும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு. இது செகண்ட் நாட்டு. இது தேர்ட் நாட்டு. இது ஃபோர்த் நாட்டு. இது ஃபிஃப்த் நாட்டு. இப்போ 2வது வரிசையில் இந்த பக்கத்தில் 5 நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு பின்னும்போது 6 நாட் நமக்கு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது 2வது நாட்டு. நம்ம மவுண்டன் ஷேப் பின்னி முடித்தோம் இல்லையா? அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 2வது ஸ்டெப்பு. இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்கிற ஒரு ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி பின்னிக்கிட்டு போகிறோம் இல்லையா? இதே மாதிரி 3 வரிசை நம்ம பின்னணும். அதுக்கு மேலே பின்னக்கூடாது. ஒயர் பத்தாமல் போயிடும். விங்ஸும் ரொம்ப பெருசாக போயிடும். இப்போது 5வது நாட் போடுறேன். இது 6வது நாட்டு. இப்போது 2 பக்கத்துலேயும் 2 வரிசை வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து கடைசியாக 3வது வரிசை பின்ன போகிறோம். இப்போ நம்ம 2 வரிசை பின்னோம் இல்லையா? அதே மாதிரி பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 5 நாட் போடுவோம். ரைட் சைடு பின்னும்போது 6 நாட் நமக்கு வரும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு. இது செகண்ட் நாட்டு. இது தேர்ட் நாட்டு. இது ஃபோர்த் நாட்டு. இது ஃபிஃப்த் நாட்டு. இப்போது இதே மாதிரி ரைட் சைடு பின்னும்போது 6 நாட் நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது 2வது நாட்டு. இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. இது 5வது நாட்டு. இது 6வது நாட்டு. இப்போது 2 பக்கத்துலேயும் 3 வரிசை பின்னி முடிச்சாச்சு. கரெக்டாக பின்னி இருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இங்கே சைடில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் 3 நாட்டு இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கடைசி ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயரோட ஸ்டாப் பண்ண போகிறோம். மற்றபடி இப்போ பின்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் விங்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி கர்வாக வளைஞ்சு வருது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி தான் பின்னணும். இந்த மாதிரி மாடலில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம விங்ஸ் பின்னதில்லை. இப்போ தான் முதல் முறையாக பின்னுறோம். ஒரு பறவைக்கும் ஒரு மாதிரி ரெக்கா இருக்கும். ஸோ சேவலுக்கு இந்த மாதிரி பின்னா நல்லா இருக்கும்னு பின்னிக்கிட்டு இருக்கேன். இப்போது 2வது நாட் போடுறேன். இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு.
ரைட் சைடு 4 நாட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ லெஃப்ட் சைடும் 4 நாட் தான் போடணும். இந்த கடைசி ஒயரை வந்துட்டு விட்டுடணும். இப்போ இந்த பக்கத்துலேயும் 4 நாட் போடணும். இந்த கடைசி ஒயரை விட்டுடணும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு. இந்த நாட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக போடணும் அப்படின்னு தான் நாட்டை கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவை ஒரு முறை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு 2வது முறை இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு கூடையே பின்னுங்க, ஈஸியாக பின்னிடலாம். இப்போ 3வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது 4வது நாட். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு நாட் போடக்கூடாது. அந்த கடைசி ஒயரை விட்டுடணும். இப்போது 2 பக்கத்துலேயும் பாருங்கள் 4 நாட் வந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கடைசி ஒயர் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி 2 நாட் மட்டும் போட போகிறோம். இந்த கடைசி ஒயரை விட்டுடணும். 4 நாட் போட்டோம் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு 2 நாட் மட்டும்தான் போடணும். இது 2வது நாட். அவ்வளோதான். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. இப்போ இந்த கடைசி ஒயரை அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடும் பின்னணும். ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது பக்கத்துலேயே 2வது நாட் போடுறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே டைரக்ஷனில் போகுது இல்லையா, இதில் வந்துட்டு கடைசியாக ஒரு நாட் போடணும். ரைட் சைடு ஒரு நாட்டு, இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடுங்க. ஒரே டைரக்ஷனில் 2 ஒயர் போகும். இதை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது பர்ஃபெக்டாக சேவலோட விங்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கத்துலேயும் ஒரே மாதிரி பின்னி முடிச்சாச்சு. இந்த விங்ஸ் பின்னுறதுக்கு 3 அடி ஒயர் இருந்தாலே போதும். இதுக்கு மேலே கட் பண்ண வேண்டாம். அடுத்து இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த விங்ஸ்குள்ளேயே மடித்து சொருகி விடணும். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இப்படி கிராஸாக வந்துட்டு இது எண்டு வரைக்கும் சொருகணும். இதே மாதிரி இந்த ஒயரையும் எண்டு வரைக்கும் சொருகணும். எண்டு வரைக்கும் சொருகிறத காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரே டைரக்ஷனில் ஒயரை சொருகிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து எண்டு வரைக்கும் சொருகணும். எண்டு வரைக்கும் சொருகிட்டு மீதி இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகணும். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக இந்த சேவலுக்கு விங்ஸ் பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். கார்ட்டூனில் வர சேவல் மாதிரியே ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் ஒரு சேவல் பின்னணும்னு இதில் வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருப்பேன். இதில் இருக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக வந்துட்டு சேவலை பின்னி முடிச்சாச்சு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்மளால் பின்ன முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் பின்ன முடியும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக தான் இதை வந்துட்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் கிராஃப்ட் ஒர்க், ஒயர் ஒர்க் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னாலும் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் பின்ன முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலிலேயோ இருக்கிற குட்டீஸ்க்கு பர்த்டே ஃபங்க்ஷன்னா 1000 2000ன்னு கடையில் கிஃப்ட் வாங்கிட்டு போகிறத விட உங்கள் கையால் இந்த மாதிரி கிஃப்ட் வந்துட்டு பின்னி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இதை பின்னி கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். இன்னும் விதவிதமாக பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.